ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அப்ரேஸ்வரர் கோவிலுக்கு தான். இப்போ பக்கமாக வந்துட்டோம் நம்ம கோவிலுக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம கோவிலுக்கு போயிடலாம். நம்ம முன்னாடி நிறைய வண்டி போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் தூரத்துலேயே நம்ம அவ்வளோதான் போயிடலாம். இவ்வளோ பக்கமாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோவிலுக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கமாக வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த ஒரு டேர்னிங் தான் இருக்குது. நம்ம உள்ளே திரும்பி கோவிலுக்குள்ளே விடுறதுக்கு. ஸோ உள்ளே வண்டியெல்லாம் போகுமா என்னான்னு தெரியல. நம்ம போய் தான் பார்க்கணும். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம போய் இப்போ வண்டியை நிறுத்திட்டு நம்ம உள்ளே கோவிலுக்கு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்குள்ளே வந்ததுமே தம்பி என்ன பண்ணான் அப்படின்னா, அம்மா இங்கே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா கையில் கட்டியிருந்த வாட்ச், அம்மா நான் கட்டியிருக்கிற வாட்ச் பாருங்க இங்கே அதே மாதிரி வாட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு போய் தொட்டு தொட்டு காமிச்சான். ஒரு ஐஸ்கிரீம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சரி உள்ளே இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்குள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உள்ள கோயிலுக்கெல்லாம் உள்ளே போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துச்சு. உள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு சரி ஸ்வீட்டெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் ரேட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதெல்லாம் கேட்டுட்டு வாங்கிட்டு இருந்தோம். அப்பா கேட்டிருந்தாங்க. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அல்வா தனியாக வாங்கியிருந்தோம். அல்வா தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஸ்வீட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு கிலோவும், அல்வா மட்டும் தனியாக ஒரு 1/2 கிலோவும் வாங்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் என் தங்கச்சியெல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி வீட்டுக்காரர் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பாவும் சரி எனக்குன்னு சொல்லிட்டு அப்பாவும் வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் அங்கே எல்லாம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பசங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க, அல்வாவை. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பசங்க எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு. தம்பி தான் பயங்கர சேட்டை பண்ணிட்டான். எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பாருங்க கோவில் போயிட்டு எல்லாம் ஆளுக்கு ஒரு கண்ணாடி எல்லாம் வாங்கியெல்லாம் மாட்டியாச்சு. அவ்வளோதான். இப்போ நான் கோவில் அவ்வளோதான் சுற்றி முடிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் எல்லாம் ஸ்வீட் எல்லாமே வாங்கியாச்சு. அவ்வளோதான் வீட்டுக்கு நம்ம கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொல்லிமலையில் அப்ரேஸ்வரர் கோவில் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் எல்லாருமே வாங்கியாச்சு. நான் போயிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட் எல்லாமே வாங்கிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸ்வீட்டெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இன்னும் அப்படியே பொறுமையாக பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. சரி கிளம்பிட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போய் பார்த்தா ஒரு ஐஸ் வாங்கினா இன்னொரு ஐஸு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கப் ஐஸு அது மட்டும் இல்லாமல் கோன் ஐஸு எந்த ஐஸ் வாங்கினாலும் 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸு யாருக்கு கோன் ஐஸ் வேணும், யாருக்கு கப் ஐஸ் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.